கசாலி ஆண்களுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. உன் லைஃப்ல ஏதாவது ஸ்ட்ரகிள் இருந்தா இல்ல ப்ராப்ளம் இருந்தா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஸ்ட்ரகிள்? ஐ மீன் நீ அம்மா ஆகிறதுக்கு ரெடி ஆயிட்ட. ப்ராப்ளம் என்னமோ இருக்கு, அதுக்காக நான் வெக்கப்படல. டிஸ்கஸ்டிங். அட. ரிஷி, என்னாச்சு ஏய், உனக்கு? என்ன பண்ற நீ? என்ன பண்ணிட்டு இருக்கற? உலகமே எனக்கு ஃபோன் பண்ணி ஐடியா கேட்டுட்டு இருக்கு. நான் ஃப்ரீயா சொல்லிட்டு இருக்கேன், கேட்கவே மாட்டேங்கிறீங்க. என்னம்மா நீ இன்னும் ரெடி ஆகலையா? பிரேக்ஃபாஸ்ட் போவனா? இல்லப்பா, அது நீங்க மட்டும் போங்க. ரிஷி இன்னும் தூங்கிட்டு இருக்காரு. அவர் எழுந்ததும் சேர்ந்தே சாப்பிடுறோம். ராத்திரி லேட்டா வந்திருப்பான். அவர் தூங்கவே இல்லையே, அவருக்கு உடம்பு சரியில்லை. இதோ கொண்டு வந்துட்டேன். ஓ மை காட், என்னால நம்பவே முடியல. தேங்க் யூ அண்ணா. இது கொஞ்சம் மேல வச்சிடு. கபீர் கண்ணா, ப்ளீஸ் அம்மாவை கஷ்டப்படுத்தாத. கொஞ்சம் இந்த முட்டையை சாப்பிடு. ஒரே ஒரு கடிதான். குட் பாய்ல. ஹாய். வாப்பா. ஹலோப்பா. குணா, அப்பா இந்தாங்க எடுத்துக்கங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ரிஷியை பத்தி பேசணும். அவனை பத்தி என்ன? எனக்கு தெரிஞ்சு ரிஷி உடம்பு சரியில்லைன்னு சொல்றது பொய். அவன் சும்மா கதை விட்டுட்டு இருக்கான். ரோஹிணி அவன் சொல்றது எல்லாத்தையுமே நம்புறான். ஆனா என்ன முட்டாளாக்க முடியாது. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. நிஜமாவா? அப்படியா? ராத்திரி எல்லாம் தூங்காம முழிச்சுட்டு இருந்திருக்கான். அதான் இப்ப தூங்குறான். அட என்ன டாட், நீங்க வாயில வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சா நீ அதுக்கான எப்படி ப்ரூஃபும் strong என்கிட்ட ஆக இருக்கு. முடியும்? அதெல்லாம் தெரியாது. கம் ஆன் கபீர், வாய் தர. அட அவன் வெக்கேஷனுக்கு வந்திருக்கான். அதுக்கு அவனை இல்லப்பா. கொஞ்சம் விட நீ. விடு, அவன் சாப்பிடுவான். கபீர் நீ சாப்பிடு. நேத்து உங்ககிட்ட என்ன பேசிட்டு இருந்தான்? என்கிட்டயா? அதான் ஏதோ அசிஸ்டன்ட், ஃபைனான்சியல் ஹெல்ப். நான் பீப்புள் ஹையர் பண்ணுவேன். நீ எம்பிஏ படிக்காம என்கிட்ட வந்தேன்னு வச்சுக்கேன், நான் ஒன்றும் ஹையர் பண்ண மாட்டேன். ஹைப்போதெட்டிக்கலி. ஓ, அது என்னன்னா டேட், அவன் எம்பிஏ பண்ணல இல்லையா, அதனால தான் அவனுக்கு ஜாப்ல இன்னும் ப்ரொமோஷன் கிடைக்கவே இல்லை. அதை நினைச்சு தான் அவன் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்தான். ஃப்ரஸ்ட்ரேஷன். அவன் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கான். நீ பார்க்கல? அவனுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் வீக்கா இருக்கு. கொஞ்ச நேரம் தண்ணியில இருந்தா ஜலதோஷம் பிடிச்சிருச்சு. அப்போ இம்யூனிட்டி சிஸ்டம் வீக்கா இருக்குன்னு அர்த்தம். அவனுடைய சிஸ்டம் வீக் ஆயிடுச்சு. ராத்திரியில முழிச்சிருக்கான், பகல்ல தூங்குறான். குணால் ப்ளீஸ் இங்க வந்து இவனுக்கு கொஞ்சம் ஊட்டி விடுங்க. நான் ஊட்டினா சாப்பிட Dad. மாட்டேங்கிறான். எனக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம இதை பத்தி அப்புறமா நோ பேசுவோம். பட் ஐ திங்க் நம்ம பேசுவோம் டேட். குணால் பேபி, are you okay? ஆவி பிடிச்சது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஐ கேன் பிரீத் நவ. Okay. So, நீ அத பத்தி பேச போறியா? எதை பத்தி பேசணும்? உனக்கு தெரியும்ல அப்பா கூட என்ன நடந்துச்சுன்னு. அதான் டின்னர் டேபிள்ல. நானும் அந்த டாபிக்க மத்த எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா அவர் அத பத்தியே பேசிட்டு இருக்காரு. அவர் எதுக்காக அதை பத்தி பேசிட்டு இருக்கணும்? அப்படி நான் லிட்டரலா சொல்லலப்பா. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர்கிட்ட கொஞ்சம் நல்லபடியா நடந்துக்க முயற்சி பண்ண ப்ளீஸ். அப்படின்னா நல்லவனா இல்லையா? அதாவது ரொம்ப நல்லவனா. ஆனா அவர் எப்படி? இதை போய் நீ அவர்கிட்ட வேணா சொல்லி பாரு. நான் மட்டும்தான் எப்ப பார்த்தாலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? எப்ப பார்த்தாலும். அப்பாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாரு? கொஞ்சமா ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு தான் இருக்கேன். என்ன நான் கொடுக்குற ரெஸ்பெக்ட் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. நீயே என்னமோ பண்ணு. ஐ மீன், நான் என்ன சொல்றது எல்லாம் உன் இஷ்டம். ஓகே, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன். ஓகே, சந்தோஷமா? குட் பாய். நீங்க குணால் கிட்ட ரிஷியை பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல? உனக்கு எப்படி தெரியும்? நான் அம்மா, எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேர் லைஃப்லயும் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. உனக்கு எப்படி தெரியும்? முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ரோஹிணியோட ஃபேஸ் எவ்வளவு டல் ஆயிடுச்சு. she lost her glow. ஐயோ, ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சுன்னா க்ளோ ஆட்டோமேட்டிக்கா வந்துட போகுது. ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆகும்? ரிஷியோட நிலைமை அப்படிதானே இருக்கு. யாரோட உதவியை நாட மாட்டேங்கிறான். நீ ட்ரை பண்ணியா? ஆனா அதான் அவன் மறுத்துட்டான். எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க அவன்கிட்ட பேசுங்க. ஆணுக்கு ஆண் பேசுறது புரியுதா? நான் அவங்கிட்ட பேசுறேன். ஆனா கொஞ்சம் அன்பா பேசுங்க. நீங்க மத்தவங்க கிட்ட பேசும்போது அவங்கள பயமுறுத்துறீங்க, திட்டுறீங்க. ஆக்சுவலா இது ஒரு பர்சனல் விஷயம், ரொம்ப சென்சிட்டிவான விஷயம்.
அவன் உங்ககிட்ட மனசு திறந்து பேசட்டும் என்ன? சரி, அண்டர்ஸ்டாண்ட். ஆனா பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இவங்க 2 பேரும் நமக்கு தூரமா இருக்காங்க. ம், டெல்லியில இந்த கல்யாணம் நடந்திருந்தா இந்த ப்ராப்ளமே வந்திருக்காது. உண்மைதான். நாம பக்கத்திலேயே இருந்திருந்தா அவங்க விஷயம் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்வால்வ் ஆயிருப்போம்ல. பக்கத்துல இருந்தா இந்நேரம் முடிஞ்சிருக்கும். தாத்தா தாத்தா இங்க பாருங்க, நான் என்ன பண்றேன்னு பாருங்க. அடேங்கப்பா, அற்புதம். ஏறு ஏறு, மேல ஏறு. நீ என்ன சொல்லிட்டு இருந்த? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, 24 மணி நேரமும் ஃபேமிலி சப்போர்ட் கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் ஒரு விதமான நம்பிக்கை கிடைச்சிரும். டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். அட, நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரியா போச்சு. இங்கேயும் ஆரம்பிச்சிட்டியா? நீங்களும் இருக்கீங்களா? சும்மா இருங்க. அவனை கவனமா பாத்துக்கோங்க, விழுந்த போறான். நீ ஆடு, நீ ஆடு. கமான். இங்க பாருங்க, கொஞ்சமாவது கபீரை கண்ட்ரோல் பண்ண பாருங்க. ஆனா பேபி நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். இன்னும் என்ன பண்ண சொல்ற? அவன் இப்பெல்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டான். அதுவும் உங்க அப்பா அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து அவனை ரொம்பவே கெடுக்கிறாரு. ஆனா உனக்கு தான் அப்பாவை பத்தி நல்லா தெரியும்ல. அவருக்கு கபீர்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவரு யோசிக்கவே மாட்டேங்கிறாரு. அவரு செல்லம் கொடுக்குறேன்ற பேர்ல கெடுத்துட்டு இருக்காரு. அவன் ஒழுங்கா தூங்கவும் மாட்டேங்கிறான், ஒழுங்கா சாப்பிடவும் மாட்டேங்கிறான். ரொட்டீனா இருக்கணுமா இல்லையா? சரி, நம்ம ஒண்ணு பண்ணுவோம். நானே கபீர்கிட்ட பேசுறேன். நான் அவன்கிட்ட சொல்றேன், கண்ணா நீ ரொம்ப அதிகமா கெட்டு போயிட்ட, கொஞ்சம் கம்மியா கெட்டு போ. இப்படி சொன்னா ஓகே தானே? இது குட் ஐடியா தானே? சும்மா சும்மா இப்படியே பண்ற. ரொம்ப அதிகமாலாம் கோவப்படாத, நான் அப்பாகிட்ட பேசிக்கிறேன். நாங்க பேசுறது ஒட்டு கேட்டுட்டு இருக்கியா? நான் இதை சப்னாக்காக வாங்கிட்டு வந்தேன்னா. அப்ப அந்த சூட் கேஸ்ல தான் கிஃப்ட்லாம் இருந்துச்சா? ஐ அம் இம்ப்ரெஸ்ட். ஓகே ஓகே, அவகிட்ட கொண்டு போய் கொடு. This is for you. இதுக்கு என்ன அவசியம் வந்தது? அஃப்கோர்ஸ் அவசியம்தான். உன்னை நீ கேர் பண்ணிக்கிறதுலன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ மத்தவங்கள கவனிக்கிறதுல தான் ரொம்ப பிஸியா இருக்க. உன்னை யார் கவனிச்சுக்கிறது? அப்படின்னா நீ ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்ட. ஆமா, நான் பண்ணதான். உனக்கு எது யூஸ் பண்ணா சேஃபா இருக்குமோ அதை நான் தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனா ஒண்ணு, அம்மா சொல்றத நான் நம்புவேன். அப்படின்னா எதை பத்தி? அதாவது நீ ரெடின்னு. ஓஃப், இப்ப நீ ஆரம்பிச்சிடாத. இல்ல ரோஹிணி, நல்லா யோசிச்சு பாரு. இப்ப நீயே ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்ட. திடீர்னு தான் எல்லாமே நடக்கும். அதாவது நீ மென்டலி ப்ரிப்பேர் ஆயிட்ட. நீ அப்படியே நினைக்கிற? ஆமா. எனக்கு தெரியலப்பா, ஹானஸ்டா சொல்றேன். எல்லாரும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் லைஃபே சேஞ்ச் ஆயிடும்னு சொல்றாங்க. நிச்சயமா எல்லாம் நல்லதுக்கு தான். என்னையே எடுத்துக்க, என்னால உன்னோட நிறுத்த முடியலையே. ரொம்பலாம் யோசிக்காதப்பா, நீ அதுக்கு தயாராகு. ஓகே, ஐ கெஸ் நாங்க அத பத்தி யோசிக்கிறோம். இதத்தான் எதிர்பார்த்தேன். நான் முதல்ல செக் அம்மா, பண்ணிக்கிறேன் இவங்கலாம் இந்த என்ன பிளான்ல டிசைன் இருக்காங்க. செமையா இருக்குல்ல? ஹலோ இதுதான் நெக்ஸ்ட் டைம் வாங்க போறோம். நீங்களாம் வீட்லயே தான் இருக்க போறீங்களா? வெளியே தான் வர போறது இல்லையா? போலாம், நாங்க போலாம். ரெடி தான். நாம சர்ச்சுக்கு போய் கேண்டில் ஏத்துவோம், சரியா? வாங்க. அங்க பக்கத்துல தானே மால் ரோட் இருக்கு, அங்க லோக்கல் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஆ, அங்க குட்டி குட்டி ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படியே அங்க சாப்பிட்டுட்டு வரலாம், சரியா? என்னங்க, நாங்க மால் ரோட் போக போறோம், வரீங்களா? குட் ஐடியா. வாங்க போலாம் போலாம். கமான் கமான். ரிஷி வா போலாம், வா கமான். சாரி டாட், ஐ அம் நாட் ஃபீலிங் டூ குட். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேனே. அட ரிஷி, அம்மா நீங்கெல்லாம் போயிட்டு வாங்க. ரிஷிக்கு உடம்பு சரியில்லை, நான் ரிஷி கூட இருக்கேன். ரோஹிணி, இட்ஸ் நாட் தட் மச் சீரியஸ். இப்போ நீ உன் வேலையை பாரு, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்களும் இங்க இருங்களேன். நானா? ஆமாங்க. நான் இருந்து இங்க என்ன பண்ண போறேன்? ஐயோ, ரிஷிக்கு ஏதாவது தேவைப்பட்டா உன் கூட யாராவது இருக்கணும்ல. மாம், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ அம் ஃபீலிங் பெட்டர். நானும் வரேன், நம்ம போலாம். அப்படின்னா சரி, நீங்க எல்லாம் போங்க, நான் ரிஷி கூட இருக்கிறேன். அப்ப சரி, நான் போய் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓ கிரேட், தேங்க்ஸ் அப்பா. டோன்ட் வரி. பை பேபி, பை. டேக் கேர். பை. எங்கப்பா போற? நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேனே, கொஞ்சம் பெட்டரா இருக்கும், அதனால தான். குட் ஐடியா, போ. நான் உங்க மாப்பிள்ளைக்கு உண்டான தகுதி எனக்கு இருக்குது, ஓகே? தெரியுதா? இந்த ஆள் போற மாதிரி தெரியலையே. உங்க போற
வாங்க நாம எல்லாரும் இசை உலகத்துக்குள்ள போவோம். அமிர்த்சர்ல இருந்து இந்த பாட்டை கேட்டிருக்கிறவங்க பண்டி, சிண்டு, மின்டு, பின்டு, பப்பி, பிங்கி, ஷீலா, கலா, அப்புறம் கசோலில இருந்து ரிஷி, அப்புறம் பிரேம். झुकी झुकी सी नजर बेकरार है कि नहीं झुकी झुकी அப்பா, सी நீங்களே முதல்ல சொல்லுங்க. முதல்ல நீதான். நீங்க பெரியவங்க, நீங்களே ஆரம்பிங்க. நீ சின்னவன், நீதான் முதல்ல. நான் என்ன யோசிச்சேன்னா அது நம்ம யூ வாண்ட் டு ப்ளே சம் கேம்? யா, குட் ஐடியா. ஓ, குட் ஷாட், நைஸ். ஓ, சார் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. நீ வாங்கிட்டு வா. அவர் இவர்கிட்ட தான் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. நான் வேணா போய் வாங்கிட்டு வரேனே. 2 minutes, I'll be back. வாப்பா, ஷார்ட் அடி. Just wait for 2 minutes. I'll be back, okay? Yeah. Ready, let's go. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா Subscribe பண்ணிடுங்க. என்ன